நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணிய இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிளாக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்னால் இந்த படத்துடைய ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு இது விவேரியம் படத்துடைய காப்பி தான் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்புறமா பார்த்தா கோஹரன்ஸ் அப்படின்னு 2013 வந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவேரியம் படத்தில் இருக்கக்கூடிய சில ஷார்ட்ஸே கூட இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரியான வில்லாஸு, அதே மாதிரியான சீனு எல்லாமே அந்த படத்துலையும் இருக்குது. இப்போது கோஹரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கோஹரன்ஸ் படமும் அதே அப்படியே அட்டை அடிக்கலை தமிழில். அதில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. இதில் வந்து 2 மெயின் கேரக்டர் மட்டுமே வச்சு படம் பண்ணியிருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் மட்டும். இப்போது இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சுமாராக 60 வருஷத்துக்கு முன்னே இந்த கதை நடந்ததாக ஆரம்பிக்கிறாங்க கதையை. 60 வருஷத்துக்கு முன்னே ஒரு காதல் ஜோடி வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவருடைய பீச் பங்களாவில் தங்க வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே ஒரு கண்ணு இருந்திருக்குது. நமக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதனால் இந்த 2 பேருமே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வெளியில் வந்து கார்லேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுடலான்னு போவார். இவருக்கு முன்னே யாரோ ஒருத்தர் சுட்டுட்டு போயிட்டான். இப்படி ஆரம்பிக்குது கதை. அப்புறம் மறுபடியும் இப்போ இந்த நிகழ்காலத்தில் காமிக்கிறாங்க. நிகழ்காலத்தில் ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஜீவா வந்து ஒரு ரொம்ப கோவக்காரராக இருக்கார். போகிற இடத்தெல்லாம் எவனையாக அடித்து எவங்களுடைய வம்பில் திடுறாரு. இப்படியாப்பட்டவர் ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவு கிடைக்குதுன்றக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் 1 வாரம் அப்படின்போது, 1 வாரம் ஓமூஞ்சியை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னும் போது, நம்ம புதுசாக வந்து வில்லா வாங்கியிருக்கோம்ல, அந்த வில்லாவில் போய் தங்குவோம் நம்ம 2 பேர் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா லைன் வீடு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியான வீடாக இருக்கும். சுமார் 50க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கும். அதில் முதல்ல இவங்க தான் போய் குடியேறுறாங்க. அந்த மொத்த காம்பவுண்டுக்குள்ளேயே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் கூட இல்லை. இப்படியான சூழ்நிலையில் அங்கே சில அமானுஷ்யமான வேலைகள்லாம் நடக்குது. இந்த சமயத்தில் வெளியில் எட்டி பார்க்குறாரு ஜீவா. இவங்களுக்கு எதிர்த்த லைனில் ஒரு வீட்டில் லைட் எரியுது. இப்போ பில்டருக்கு ஃபோன் பண்ணி, மொத்த காம்பவுண்ட்லேயே நாங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் எதிர்த்த லைனில் ஒரு வீட்டில் லைட் எரியுதுன்னும் போது இருக்க வாய்ப்பு இல்லையா, ஏன்னா அங்கே ஆளே இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம், அந்த வீடை யாரும் வாங்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருமா கிளம்பி போய் அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்க போகும்போது ஒரு திடுக்கிடும் சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அங்கே இவங்கள மாதிரியே ஒரு ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் அங்கே இருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த 2 பேரால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அடுத்தடுத்து நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் என்ன, இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Like, comment and subscribe.